வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கின்றன. 10ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு மாறுதலாகுது. 10ஆம் வீடு சிறப்பு தான், 11ஆம் வீடு அதனினும் சிறப்பு, அவ்வளோதான். இப்போது இதில் எப்படி இந்த சீக்வன்ஸ் வருதுன்னா, 4ஆம் தேதி புதன் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றார், 11ஆம் வீடு. தொடர்ந்து சுக்கிரன் 6ஆம் தேதி அங்கே வர்றார். கிட்டத்தட்ட 13ஆம் தேதி அன்று மாத பிறப்பு சூரியன் கும்பத்துக்குள்ளே வர்றார். அப்போ தனித்து விடப்பட்ட செவ்வாய் இந்த கிட்டத்தட்ட இந்த மாத இறுதி 23ஆம் தேதின்னு சொல்லலாம். 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பத்துக்கு வர்றாங்க. இப்போ பாருங்கள், மகரத்தில் எல்லா கிரகமும் இருக்குது. எல்லோரும் வீடை காலி பண்ணிட்டு ஒத்தத்தராக இங்கே வந்துடுறாங்க, அவ்வளோதான். 10ஆம் இடமும் சிறப்பு, 11ஆம் இடமும் சிறப்பு, 11ஆம் இடம் கூடுதல் சிறப்பு. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் கிட்டத்தட்ட 23ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் உச்சத்தில் இருக்கார். அதுவும் 10ஆம் வீட்டில். ஏற்கனவே ஸ்தான பலம் ப்ளஸ் உச்சம். அப்போது கேட்கவே வேண்டாம், உங்கள் எனர்ஜி லெவல் பிரமாதமாக இருக்கும். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, அந்த தடைகளெல்லாம் உடைச்சி வெளியில் வரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி. 2ஆம் வீட்டுக்குடையவர் 10ஆம் வீட்டில் இருக்கார், அதாவது சுக்கிரன். ரொம்பவும் நன்மை. அவர் 2ஆம் வீட்டுக்கு மட்டும் இல்லை, 7ஆம் வீட்டுக்கும் உடையவர் அவர் தான் 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 2 விஷயங்கள், உங்களுக்கும் சிறப்பு, உங்கள் மனைவிக்கும் சிறப்பு. திருமணம் எதிர்நோக்கி இருந்தால் அதற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள், திருமணம் நிச்சயிக்கப்படுவது, இது எல்லாமே நன்மையாக முடியும். அப்போ ரொம்ப சுபங்கள்லாம் நடக்கும். 3ஆம் வீட்டுக்குடையது புதன், அவரும் 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 4ஆம் தேதி அன்றைக்கி 11ஆம் வீட்டுக்கு மாறுறார். கூடுதல் சிறப்பு. ரொம்ப நன்மைகளை பற்றி பேசுகிறது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பிரமாதமாக இருக்கும். பார்க்க வேண்டிய ஆளை பார்ப்பீங்க, பேச வேண்டியதை கரெக்டாக பேசுவீங்க. உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு காலம். நம்முடைய நாவன்மையால் நல்ல ஒரு எதிர்காலத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் நாவன்மை இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க 7.5 சனின்னு. எந்த பிரச்சனையும் இல்லை 7.5 சனினால். அவர் பாட்டுக்கு அமைதியாக எல்லாத்துக்கும் ஒரு விட்னஸ் மாதிரி தான் உக்காந்துருக்கார். பெரிய அளவு சக்ஸஸை எதிர்பார்க்கக்கூடிய காலம். உங்களுடைய திறமை பளிச்சிடும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக கோலி மாதிரி சில பேட்ஸ்மேன்லாம் ஃபார்மில் இருக்கும்போது பாருங்கள், பிரமிப்பாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு அடிப்பாங்க. அதையும் பர்ஃபெக்டாக இருக்கும் டைமிங்ஸ் எல்லாம். அது போல் டைமிங்ஸ் உங்களுக்கு இருக்கப்போ மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய சாதனைகள். உங்கள் தொழில் துறையிலையும் சரி, நீங்கள் சப்போஸ் விளையாட்டுத்துறையில் இருந்தால், ஏன்னா செவ்வாய் அப்படின்னால இதோடைய ஒரு தன்மை உண்டு. விளையாட்டுத்துறை 3ஆவது இடம் எது முக்கியமான இடம். 3ன்னு இல்லை, 3ஆவது சொல்கிறேன். போலீஸ், மிலிட்ரி, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் உங்கள் ஏரியாஸ் தான். உடல் உழைப்பு சம்பந்தமான வேலைகள் எல்லாமே உங்கள் ஏரியாஸ் தான். அது மட்டும் இல்லை, புதனும் சிறப்பாக இருப்பதால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸு, படிக்கக்கூடிய மாணவர்கள், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள், அனைத்து சாராரும் சரி. 7.5 சனி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கே இடம் இல்லை. ஏன்னா அவரால் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் அதையெல்லாம் விட பெரிய அளவு சரி கட்டி நன்மைகளை மற்ற எல்லா கிரகமும் கங்கணம் கட்டிட்டு கொடுத்துட்ருக்குது உங்களுக்கு. எதை வேணால் பிளான் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்லுவோம், அசகாய சூரர்மாங்க, எதையும் சாதிக்க வல்லவர்னு. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை பற்றி பேசக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையிறது. த்ரூ அவுட் த மந்த், பெஸ்ட் மந்த். பெரிய அளவு உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் உருவாக்குறது, ப்ரில்லியன்ஸு, ஃப்யூச்சரில் நமக்கு பெற வேண்டிய விஷயங்களை பெறக்கூடிய திறமை எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது இந்த பிப்ரவரி மாதம். மிக மிக சிறப்பான மாதம். வெற்றி எல்லா பக்கமத்துலேருந்தும் உங்களுக்கு வரத்துக்கான ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் சொல்லலாம். அது போல் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு மூத்தவர்கள், மூத்த பிறப்பெல்லாம் இருக்காங்க. அவங்களால பெரிய அளவு நன்மைகளை தரக்கூடிய காலம்.
அதாவது அக்கா அண்ணா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. வெளிநாடு போனோம், அதில் நான் ஒரு பெரிய அளவு படிப்புக்காக போகலாம், இல்லை வேலைக்காக போகலாம். அதற்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், கொஞ்சம் வயசானவரெல்லாம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், அதுக்கான ஒரு செலவுக்கான பணம் எல்லாம் கைக்கு வருது. அற்புதமான மாதம். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற ஒரு மாதமாக இது இருக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.